ஸ்கூலும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு, காலேஜும் தொடங்கிருச்சு. ஆனா நான் மட்டும் எந்த முடிவும் எடுக்க முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கனே அப்படின்னு சொல்ற ஸ்டூடெண்டா நீங்க, இல்ல பேரண்ட்ஸா? இதுவரைக்கும் நீங்க எதுவுமே பண்ணலைனாலும் பரவாயில்லை, இப்போ உங்க லைஃப் மாறும். பார்க்கலாமா? என் பேர் புனிதா. நான் திருச்சி மருத்துவக் கல்லூரியில் டாக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். 1997 திருமணமானது. எங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தா. ஆனால் அதுக்கப்புறம் எங்களுக்கு டாக்டர் புனிதா மெடிக்கல் காலேஜில் ஒர்க் பண்றாங்க. ஆனா அவங்களுக்கு அப்படி என்ன ப்ராப்ளம்? எங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தா. ஆனால் அதுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு 4 ஆண்டுகள் குழந்தை இல்லை. இதற்கிடையில் நான் இயேசு அழைக்கிறார் டிவி நிகழ்ச்சியை நான் பார்த்துட்டு இருக்கிறேன். டிவி நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கும்போது ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே என்னோட நீங்கள் பேசணும் இந்த டிவி நிகழ்ச்சி மூலமாக, எனக்கு ஒரு குழந்தை வேணும்னு நான் சொன்னேன். அப்போ பால் தினகரன் அங்கிள் டிவியில் மெசேஜ் கொடுத்துட்டு அப்போ அவர் ஜபத்தில் கூப்பிட்டாரு. குழந்தை இல்லாமல் தவிக்கும் அது பிள்ளைகளை கண்ணோக்கி பார். ஏசப்பா, தயவு செய்து குழந்தையை கர்ப்பத்திலே வையும், சகோதரியை தொடும், சகோதரனை தொடும், கணவன் மனைவியை தொடும், ஒரு ஜீவனை இறங்கட்டும் சுவாமி. ஒரு குழந்தை இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்படட்டும். எனக்கு பெண் குழந்தை இருக்கிறது, ஆண் குழந்தை வேண்டும், ஆண் குழந்தை இருக்கிறது, பெண் குழந்தை வேண்டும் என்று சொல்லும் போது பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும், அவர்களுக்கு குழந்தையை தாரும். புனிதா, உங்கள் ஜெபங்களை எல்லாம் ஆண்டவன் கேட்கிறார். அவருடைய ஜீவன் இறங்குகிறது. பலர் ஜபிக்கிறீர்கள். இந்த நேரத்தில் ஒவ்வொருவர் மீதும் ஆண்டவருடைய கரம் இறங்குகிறது. அவரே சாட்சியாக உங்கள் குடும்ப வாழ்க்கைக்கு இருக்கிறார் என்பதை நிரூபிக்கும்படி இதை செய்கிறார். அவருக்கு நன்றி சொல்லுங்க. என்னை அறியாம எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. என்றும் உயிரோடு இருக்கும் இயேசுவானவர் மரித்த நிலைமையில் இருக்கும் யாவருக்காகவும் அவர்களின் சூழ்நிலை எதுவாயிருந்தாலும் இயேசு அழைக்கிறார் தொலைக்காட்சி நிகழ்ச்சியின் மூலமாக அவர்களுடைய வாழ்வில் உயிர் தொழுதலை கொண்டு வருகிறார். பால் தினகரன் அங்கிள் அவங்க டிவியில் சொன்ன மாதிரி இதை பார்க்குறவங்களுக்கு கர்த்தர் ஒரு குழந்தைய கொடுக்க போகிறாருன்னு சொன்ன மாதிரியே எனக்கு ஒரு ஆண் குழந்தைய கொடுத்தாரு. அந்த சந்தோஷத்தினால அவனுக்கு சந்தோஷ் அப்படின்னு பேர் வச்சோம். என் மனமே உன்னை மறப்பாரோ, தேவன் உன்னை மறந்து போவாரோ. ஒரு லைவோ இல்லை நாங்கள் ஃபோன் பண்ணி பால் தினகரன் கிட்ட பேசுகிறதோ கிடையாது. என்றைக்கோ ஒரு ப்ரீ ரெக்கார்ட் பண்ணி அதை அன்னைக்கு அவங்க டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அன்னைக்கு நான் காலையில் ஜெபத்தோட ஆண்டவரே நீங்கள் என்னோட பேசணும்னு மனசில் நினச்சது தான் ஒரு 3-4 வினாடிக்குள்ள பால் தினகரன் அங்கிள் அவங்க பேசுகிறாங்க. அதனால் இது ஒரு தற்செயலாவோ இது எதேச்சியாவோ நடந்தது போல் நான் நினைக்கல. கர்த்தர் என்னுடைய மனதை அறிந்து நான் அன்னைக்கு பார்ப்பேன்றதையும் உணர்ந்து அன்னைக்கு அவர் பேசும்போது அவர் மூலமாக என்னுடைய பேரை சொன்னார். ஜீசஸ் கால்ஸ் மூலமாக அவர் செய்கிற ஒவ்வொரு அற்புதங்களும் கடவுள் சித்தத்தின்படி நடக்கிறது அப்படின்றத ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ளும்படியாக நான் நினைக்கிறேன். இதை இப்பொழுது அவன் MBBS 2ஆம் ஆண்டு ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியில் படிச்சுட்டு இருக்கிறாரு. சந்தோஷுக்கு மெடிக்கல் காலேஜில் சீட்டு கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். ஆனா நான் மட்டும் எந்த முடிவும் எடுக்க முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கனே, உங்களுடைய வாழ்விலும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள என்னுடைய மகளுக்காகவும் நான் ஜீசஸ் கால்ஸில் பொருத்தனை பண்ணி ஜெபித்தேன். அவள் படிக்கும் பொழுது ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தா. அப்போ அவளுக்காக நான் ஜெபித்த போது அவள் 12வது படிக்கும் பொழுது அவள் அந்த ஃபைனல் இயர் எக்ஸாமில் 1200க்கு 1161 மார்க் எடுத்து கட் ஆஃப் 197 எடுத்து ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியில் அவளும் மருத்துவராக சேர்ந்தா. என்னுடைய 2 பிள்ளைகளும் ஜீசஸ் கால்ஸ் மூலமாக நான் ஜெபித்ததுனால 2 பேரும் ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் MBBS படிக்க கர்த்தர் கிருபை செய்தார். நாங்கள் எல்லா ப்ரோக்ராமையும் ஒழுங்காக பார்ப்பேன். நான் மட்டுமில்லை, பிள்ளைகளை யங் பார்ட்னராகவும் ஃபேமிலி பிளெஸ்ஸிங்க்கும் ஜாப் பிளெஸ்ஸிங் எல்லாத்துலேயும் நாங்கள் பார்ட்னராக இருக்கிறோம். இன்று தொலைக்காட்சி ஊழியம், பத்திரிகை ஊழியம், தொலைபேசி ஊழியம், ஜெபகோபுரம் ஊழியம் போன்ற பல்வேறு இலவச சேவைகள் மூலமாக மக்களின் கண்ணீரை துடைத்து வரும் இயேசு அழைக்கிறார் ஊழியத்தோடு இணைந்து அன்பு சகோதரி புனிதா பல்வேறு திட்டங்கள் வழியாக இந்த ஊழியத்தை தாங்கியதன் மூலம் இறைவன் இயேசு இவர்களுடைய கண்ணீரை துடைத்து அவர்கள் பிள்ளைகளின் வாழ்வில் ஆசீர்வாதத்திற்கு மேல் ஆசீர்வாதத்தை அருளிச் செய்தார். அன்பு நேயர்களே, நீங்களும் உங்கள் வாழ்வில் ஆசீர்வாதத்தையும் அற்புதத்தையும் பெற்றுக்கொள்ள
இயேசு அழைக்கிறார் ஊழியத்தோடு இணைந்து கோடான கோடி மக்களின் கண்ணீரை துடைக்க உங்கள் ஜெபத்தாலும் அன்பின் காணிக்கையாலும் தாங்கிட உங்கள் அருகாமையில் உள்ள இயேசு அழைக்கிறார் ஜெப கோபுரத்திற்கு நேரில் சென்றோ அல்லது www.jesuscalls.org என்ற இணையதளத்தின் மூலமாகவோ உங்கள் காணிக்கைகளை அனுப்ப வசதிகள் செய்யப்பட்டுள்ளது. என்னுடைய எந்த விண்ணப்பமாக இருந்தாலும் சிறியதோ பெரியதோ மனுஷனால் கூடதோ கூடாததோ எதுவாக இருந்தாலும் அறிவியற்கு அப்பாற்பட்ட ஒரு காரியமாக இருந்தால் கூட ப்ரேயர் டவரில் வந்து என்னுடைய எல்லா விண்ணப்பங்களையும் கர்த்தருடைய பாதத்தில் இங்கே வச்சுட்டு போவேன். அப்படி பண்ணும்போது எனக்கு மிகுந்த ஆறுதல் இருக்கும். என்னுடைய மிக நெருங்கிய நண்பனோடு நான் பேசுவதாகவும் அதை நான் முழுவதுமாய் நம்பி என் வாழ்க்கையில் நிச்சயம் நிறைவேறும் என்ற உறுதியோடு தான் நான் எப்பொழுதும் ஜெபித்துட்டு போவேன். அது அப்படியே என் வாழ்க்கையில் இதுவரை நடந்து கொண்டிருக்கிறது. மேலும் பால் தினகரன் ஐயனுடைய குடும்பங்கள் இன்னும் மென்மேலும் வாழவும் அவர்களுடைய ஊழியங்கள் சிறந்து விளங்கவும் நான் ஜெபித்துக் கொள்கிறேன். நன்றி.